ஜீவா சினிமா பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறை திரைப்படத்தின் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தொடர். தமிழ் திரைப்படங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் காலத்தில் கதாநாயகர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக எம்ஜிஆருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை நேசிப்பார், பெண்களுக்கு பிரச்சனைனா உதவுவார், பெரும்பாலும் சேரி பகுதிகள் குப்பம் பகுதியிலிருந்து அந்த மக்களுக்காகவே செயல்படக்கூடியவராக இருப்பார். அதுக்கு ஒரு திமுககாரராக இருந்தார். எம்ஜிஆர்னாலே திமுககாரர் தான். அவருடைய படங்கள் எல்லாமே கருப்பு சிவப்பு உதயசூரியன். ஒரு கதாநாயகனா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். அதாவது எப்படி பார்த்தானா எம்ஜிஆர் காலத்தில் நம்ம வாத்தியார் மாதிரி இருக்க முடியாதுப்பா, அவர் வேறு மாதிரி, நம்ம சராசரி மனுஷன், அவர் சிகரெட் குடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், எல்லாருக்கும் உதவி செய்வார், இப்படிங்கிற ஒரு கும்பம் இருந்தது. அப்புறம் போக போக தமிழ் சினிமா எப்படி ஆயிடுச்சுன்னா, யதார்த்தமான சினிமா எடுங்கயா, சும்மா உருவ வழிபாடு, கதாநாயக வழிபாடு, அதெல்லாம் ஏமாறாது. யதார்த்தம் படம். நம்மளை மாதிரி கருப்பாக ஹீரோ வைங்க, ரஜினிகாந்த் வந்தார், விஜயகாந்த் வந்தார், முரளி வந்தார், யதார்த்தம். நம்மள மாதிரி நேரத்தில் நம்ம சித்தப்பா மாமா மாதிரி ஒருத்தர் ஹீரோன்னு அது ஒரு கான்செப்ட் வந்தது. சிகரெட்லாம் யதார்த்தமாக குடிக்கலாம் ஹீரோ, அவன் ஹீரோ என்ன பெரிய பிம்பமாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் அது ஒரு ரேஞ்சுக்கு போய், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த யதார்த்த சினிமாங்கிற கான்செப்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, பாத்ரூம் போகிறத காமிக்கிறது, ஆண் பெண் உடல் உறவுகள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக காமிக்கிறது, யதார்த்தத்தில் நடக்கிறது தானே அப்படிங்கிற போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வன்முறை காட்சிகள், வெட்டுறது, ரத்தம் கொப்பளிக்கிறது, கழுத்தை அறுக்கிறது, குடலில் உருவுறது, மண்டையை பொழக்கிறதுன்னு நம்ம விவரிக்க முடியாத வன்முறைகளை யதார்த்தங்கிற பேரில் கிராஃபிக்ஸு டெக்னாலஜி துணியோடு காமிக்கிறாங்க. பெரிய பெரிய நடிகர்களும் அந்த மாதிரி படங்களை நடிக்கிறாங்க. அதை இன்னைக்கு இளைஞர்களும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சினிமா போனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் காலத்தில் ஒரு வன்முறை இருக்காது, அதுக்கப்புறம் இப்போ வன்முறைங்கிறது ரொம்ப யதார்த்தமாக போய் இது சமுதாயத்தில் பாதிக்குதுங்கிற விமர்சனம் வருது. இதை நீங்கள் ஒரு திரைச்சூழலில் பயணிக்கிறவங்கிற முறையில் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது எம்ஜிஆர் காலகட்டத்தில் வரும்போது அப்போது சினிமா என்னவா இருந்ததுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நாடகத்திலேருந்து நமக்கு சினிமாவாக மாறி வரும்போது, இப்போ அன்றைக்கி சொல்லப்பட்ட கருத்துக்களும் அன்றைக்கி சொல்லப்பட்ட இதெல்லாம் ரொம்ப சமூக சூழலுக்குள்ளே ரொம்ப பெரிய எளிய மனிதர்களோட அது கனெக்ட் ஆகுது. அப்போது ஒரு பெரிய நாயக பிம்பம் ஏற்படுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நடிப்பாங்களா அப்படின்றது, நடிக்கிறதுன்றதை தாண்டி கருத்தியெல்லாம் ரொம்ப போயிட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி தேவையாக இருந்தது, அரசியலுக்கும் அது தேவையாக இருந்தது கருத்தியெல்லாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த திராவிட நேரங்களும் பெரிய அது ரொம்ப முக்கியமான பராசக்தியெல்லாம் பண்ண இது இருக்கு இல்லைங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டாக இருந்தது. அந்த மொமெண்ட்டை அந்த மொமெண்ட்டுக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப நெருக்கம் இருந்ததுனால அந்த சினிமாவோடு சேர்ந்து அந்த மொமெண்ட்டை இது பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த சினிமா யதார்த்த சினிமான்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். இப்போ அது விட்டுருவோம், நடுவில் இருக்கிற சினிமா விட்டுருவோம். ஏன்னா அது இதனுடைய வளர்ச்சி தான். நடிகர் எம்ஜிஆர் ஹீரோயிசத்தின் வளர்ச்சி தான் ரஜினி, ரஜினி ஹீரோ வளர்ச்சி தான் அஜித், விஜய். இப்போ யதார்த்த சினிமான்னு வரும்போது அது எந்த காலகட்டத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம்னு ஒன்று பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் 2010 மேலே வச்சிங்கன்னா 2010 2015 அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவும் உலகத்தை நீங்கள் இது பார்க்குறது ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது, அப்புறம் உலக சினிமாக்கள் இருக்குது, அப்புறம் அதனுடைய தாக்கங்கள் இருக்குது. அந்த தாக்கங்கள் என்னவா இருக்குன்னா, அவங்க பயங்கரமாக வேறு மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே வன்முறை காட்சிகளையும் இதுவும் இங்கே இந்த இதுவும் நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது என்னவா இருக்குன்னு, இப்போ நீங்கள் தமிழ் சூழலில் நீங்கள் இந்த மாதிரியான சினிமாக்களில் அது இல்லாமல் நீங்கள் திரும்பவும் அந்த வெறுமனவே ஒரு படம் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இருந்தால் என்னன்னா இங்கிலீஷ் படத்தில் என்ன மாதிரிலாம் காமிச்சுன்னு நீங்கள் என்னடா இன்னும் லவ் பண்ணுறீங்க, இப்படியான ஒரு பேச்சும் வருது. அப்போ என்னவா இருக்குன்னா, இவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அதை பண்ணுறாங்க. ஆனால் அது என்ன மாதிரியான சூழலுக்குள்ளே போகுதுன்னா, இங்கே நம்ம சூழலில் நடக்கிற விஷயங்களோட சேர்த்து கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த வன்முறையை வைக்கணும். ஒரு வன்முறைன்றது யாரோ ஒருத்தவங்களுக்கு அது உதவியாக இருக்கணும். நீங்கள் இந்த ஏரியாக்களில் ரவுடின்னு சொல்கிறோம்ல, ரவுடின்னு சொல்கிறோம். ரவுடின்ற பேர் என்ன மாதிரியான இதுவாக பிரதிபலிக்குது அப்படின்னா, ரவுடின்னா அந்த ஊருக்குள்ளே அவர் இருந்தால் அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு அவருடைய பாதுகாப்புன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம், அப்படிப்பட்ட ரவுடியாகவே இருக்க முடியும். ரவுடியாகவும் மாற்றுவாங்க. ரவுடின்ற பேரே அப்படியான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எளிய மனிதர்களோடவே ட்ராவல் பண்ணும்போது, எளிய மனிதர்களோட கூடவே இருக்கும்போது அவங்களுடைய இன்ப துன்பம் எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்களா, நாளைக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நீங்களோட ஆனால் தயாராக போமா இருக்க மாட்டோம். அப்போ எளிய மனிதர்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் இது பண்ணி, அப்போ யாரோ ஒருத்தர் அதை கேட்குறாங்க, அதை கேட்குற ஒருத்தர் மேலே நம்ம ரவுடின்னு இது பண்ணுறோம். அதற்காக மற்ற இந்த கூலிக்கு கொலை பண்ணுறாங்க அவங்கள நம்ம பேசலை. ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம ஏரியாக்குள்ளே இருக்க ஒருத்தர் ஒரு ஆளுமையாக வெளிப்படும் போது அப்போ அவர் மேலே அந்த இது வருது. அது அப்புறமா அது அரசியலாக மாறுது. ஸோ இப்போ இங்கே என்னென்னா, நம்ம எதற்காக நம்ம ஆயுதங்களை எடுக்கிறோம்?
இன்றைக்கி நீங்கள் ஆயுதம் எடுத்து போராட வேண்டிய அரசுக்கு எதிராகவோ இல்லைன்னா இதுக்கு எதிராகவோ போராட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி தான் போய் ஆகணும். ஆனால் இன்றைக்கி ஆயுதங்கள் எதுக்காக எடுக்கப்படுதுன்னா பகைனா அவங்களுக்குள்ளே இந்த பகைக்காக மட்டும்தான் எடுக்கப்படுது. யாருமே இன்றைக்கி ஆயுதம் எடுத்து அரசுக்கு எதிராக போராடுறது கிடையாது. போராடவும் முடியாது, போராடவும் கூடாது. இன்றைக்கி அந்த மாதிரி இடத்துக்குள்ள நம்ம போயாச்சு. அப்போ அவங்க பகைக்கு தான் சண்டை போட்டுக்கிறாங்க, நிஜத்தில் பகைக்கு தான் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் சினிமாவாக வரும்போது அப்படி நீங்கள் காட்ட முடியாதுல்ல. அப்போ அதுக்கு ஒரு பெரிய வில்லன், அதுக்கு ஒரு இது. ஸோ வந்து இந்த ரத்தம் தெறிக்க இது பார்க்குறது வந்து என்ன வேணால் இவங்க மேற்கத்திய உலக சினிமாக்களெல்லாம் பார்த்து பழகிட்டாங்க. இன்றைக்கி இது வந்துருச்சு, யூடியூப்பில் இல்லாத இது கிடையாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் குழந்தைகளோட டிவி உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலே அதுலேயே அவ்வளோ ஆட்ஸ் வருது, ஆபாசங்களாக அவ்வளோ விஷயங்கள் வருது. அதை வந்து நம்ம பழகிட்டோம். டிவியில் அப்படி ஒன்று வரும்போது நம்ம பழகிட்டோம், அதை நம்ம பார்க்குறோம். அது பெருசாக நமக்கு இது இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மனநிலை வந்ததுக்கப்புறம் என்னவாகுதுன்னா இந்த படங்களும் வந்து உங்களை வந்து சேருது. அப்போ இதை நீங்கள் என்னவா பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது தான் இருக்குது. எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு தொழில், சினிமா வந்து ஒரு கலை, சினிமா ஒரு தொழில். அந்த தொழில் அவங்க லாபத்துக்காக தான் நாங்களும் சில விஷயங்கள் அதை பண்ணுவோம். பட் அது சமூக பொறுப்போடு பண்ணணும். ஸோ சமூக பொறுப்பு இல்லாமல் சில நேரங்களில் அது மாதிரி நடக்கும்போது அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நானும் வந்து அப்படி தான் செய்வேன்னா அப்போ நீங்கள் பக்குவப்படலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம தமிழ் சமூகம் வந்து பக்குவப்பட்ட சமூகம், நம்ம எல்லாமே இது பண்ணுறோன்றது. ஏன்னா இங்கே நிறைய படிச்சுட்டாங்க. அப்போ அது புரிஞ்சுக்கணும். அது மேஜிக்கு ரியல் கிடையாது, புரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாம் அது எல்லாருமே புரிஞ்சிக்காமலாம் இல்லை, 80-90% எல்லாம் புரிஞ்சுல. சில வன்முறை குழந்தைகளிடம் வன்முறை பரவுது இருக்கு இல்லையா. இப்போ ஆபாசம் செக்ஷுவல் ஃபீலிங்கை கூட எப்படி பார்த்துக்கிறாங்கன்னா, சினிமா இல்லைனாலும் ஒரு இயற்கையான உணர்வு செக்ஷுவல் ஃபீலிங். அது எப்படினாலும் எம்ஜிஆர்ல தான் கட்டிப்பிடிக்கிறத பார்த்தா அவன் முத வந்து அந்த பாலியல் உணர்வை பெறான். எவ்வளோ எம்ஜிஆர்ல தான் உலகத்தில் ஒருத்தவங்க பறக்காமல் இருந்தாலும் இவனுக்கு அந்த உணர்வு இருக்கும். இருந்தாலும் திரைப்படங்கள் அதை ரொம்ப தூண்டி விடுதுங்கிற விமர்சனம் இருக்குது. அது ஒரு பக்கம் வச்சிருவோம். அந்த வன்முறைங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அது மனிதனுடைய இயல்பு கிடையாது. பாலியல் உணர்வுங்கிறது இயல்பு. எதிர் ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு ஃபீலிங் வருது. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் திருநங்கை யாராக இருந்தாலும் செக்ஸ் ஃபீலிங்கிறது இயல்பு. அதை சினிமாக்கள் தூண்டி விடுதுன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் வன்முறைங்கிறது 13 வயசு 14 வயசு குழந்தைக்கு தெரியாது. அதை வந்து இந்த வீடியோ கேமு, சினிமா, இங்கிலீஷ் படங்கள் ஏதோ ஒன்று இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் தான் இது பண்ணுது. இப்போ அவனுக்கு கத்தி எடுக்கிறது ஒரு ஹீரோயிசம், வெட்டுறது, அடுத்தவனை சம்பவம் செய்கிறது, இதெல்லாம் வந்து ஹீரோயிசமாக படத்தில் பார்க்கும்போது அவனுக்கு அது கடத்தப்படுதில்ல. இப்போ போய் ஒரு ஒன்றும் இல்லாத ஏப்பச்சாப்பை பார்க்க அப்ராணி மாதிரி இருக்கான்னா அவனை சும்மா ஒரு மிரட்டுறான், அம்மாப்பில் ஒரு ரீல்ஸ் போடுறான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எங்கேருந்து அவனுக்கு வருது அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்குறான். அப்போ அவன் சினிமாவில் இந்த மாதிரி சம்பவம் செய்கிறவங்களை பெருமையாக காமிக்கிறது, ஹீரோக்கள் ரவுடிகளை காமிக்கிறது, கத்தியெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக மக்கள்கிட்ட பயன்படுத்துகிற போது அந்த குழந்தைகள் மனதை அதை பாதிக்குதுங்கிறாங்க. கட்டாயம் பாதிக்குது அது. அப்புறம் இங்கே வந்து போதையும் அதுக்கான இதுதான். இது வந்து வெறும் சினிமாவின் தாக்கம் மட்டும் கிடையாது. அந்த திருத்தணி ட்ரெயினில் நம்ம பேசுகிறோம், ஒரு வட மாநில இளைஞர் அப்படி தாக்கப்பட்டிருக்காரு. உண்மையிலேயே எனக்கு என் மனநிலைக்குள்ள என்னவா இருந்துச்சுன்னா, அங்கே ஒரு வேளை அது வட மாநில இளைஞராக இல்லாமல் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பையன் அப்பாவி பையனாக இருந்திருந்தா கூட நடந்திருக்குமோ. அவனுக்கு வந்து ஹிந்தி பேசுகிறவன் தமிழர்லாம் கிடையாது. அப்போ அந்த பசங்களுக்கு என்ன பெரிய தமிழ் தேசிய உணர்வு, இது ஏன் நாடு வெளியேற அப்படியா சொல்லி பண்ணா அவனுக்கு அந்த ரீல்ஸ்லாம் அவன் ஹீரோவாக பார்க்கணும். அதான் அந்த இடத்துல ஒரு வேற யாரோ ஒரு அப்ராணியாக ஒரு அப்பாவி இளைஞர் மாட்டியிருந்தாலும் அதை தான் அவனுக்கு பண்ணியிருப்பாங்க. அப்போ அது தூண்டுறது என்னவா இருக்குன்னா அது போதை தான் இருக்குது. போதை, கஞ்சா. கட்டாயம் நீங்கள் சாதாரண மனநிலை அதை பண்ண முடியாது தொடர். நீங்கள் நம்ம நார்மல் மனநிலையில் நீங்கள் வந்து அப்படி பண்ணீங்கன்னா உங்களால் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, மனசே முடியாது இப்படி. ஆமாம், அப்போ ஏதோ ஒன்று அவங்கள ஓடி ஆட கரகரன்னு இருக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ வந்து இப்போ இது வந்து ரொம்ப அதுதான் நான் நம்புகிறேன். அந்த மாதிரி கண்டிப்பாக அது பண்ணுறது கஷ்டம். பட் அது இவங்க அதை பண்ணுறாங்கன்னா போதை தான். இப்போ அந்த போதைக்கான விஷயத்த நம்ம கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். அதுவும் சினிமா வந்து அதை குளோரிஃபை பண்ணியிருக்கான கட்டாயம் பண்ணியிருக்கு, வன்முறையை குளோரிஃபை பண்ணியிருக்கான கட்டாயம் பண்ணியிருக்கு. ஆனால் எல்லா காலகட்டத்துலேயும் எல்லா நேரங்கள்லையும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. மக்கள் தான் வந்து பகுத்தறிஞ்சு அதை நம்ம பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ வந்து அங்கே நம்ம அதை நம்ம கண்டிப்பாக பகுத்தறிஞ்சு பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இன்னும் வர காலகட்டங்களில் இன்னும் அதிகமான வன்முறையோடையும் அதிகமான இதோட தான் நம்ம வந்து சினிமாவும் சரி வரும், கட்டாயம் வரும். அப்படி தான் போகும். அப்படி போகும்போது நம்ம தான் அதை வந்து சரியாக பார்த்து அணுகணும். சினிமா உங்களுக்கு பாடம்லாம் எடுக்காது. சினிமா வந்து நீங்கள் சினிமாவை வந்து நீங்கள் இதுவாக எடுத்துக்கவும் கூடாது. சினிமா ஒரு இது பார்த்தீங்களா சந்தோஷம். இப்போ கேரளாவில் அதை ஒன்று அழகாக அதை பார்ப்பாங்க, என்னவாக இருந்தாலும் ஒரு சினிமா படம் பார்ப்பாங்க, அது வேறு ஒரு இதுக்குள்ளே போகும். நீங்கள் அப்படி தான் போய் ஆகணுமே தவிர்த்து அதை எடுத்துக்கிட்டு அந்த ஹீரோ மாதிரி ஆகணும், அந்த இது மாதிரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் என்னவாக இருக்கணும், நீங்கள் தான் பாதிப்புக்குள்ள கட்டாயம் இல்லை. அப்போ அந்த இடத்துல சொல்கிறேன், அப்போ எம்ஜிஆருடைய படங்களில்
மது அருந்தாமல் நடித்தார். இன்றைக்கி அதை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப செயற்கையாக இருக்குன்னு. ஆனால் நான் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் விரும்புகின்ற ஒரு நாயகன் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறப்ப அது ஒரு அவனுக்கு இதாகுதுல்ல. ஒரு ரத்தம் வரக்கூடிய காட்சிகளை காமிக்கக்கூடாது. ஒரு மது அருந்துற மாதிரி நடித்தா தைரியமாக சொல் நீ மனிதன் தானான்னு ஒரு பாட்டு வச்சுருவார், அந்த குடிக்கிற மாதிரி நடிக்கிற காட்சிக்கே. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி இவங்க என்ன சொல்கிறாங்க, யதார்த்தத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில். எம்ஜிஆருங்கிறது யதார்த்தம் கிடையாது, அவர் ஒரு நாயக வழிபாட்டு பிம்பம். யதார்த்தமாக அப்படி இருக்க மாட்டாயா, தண்ணி அடிக்கிறது யதார்த்தம், வன்முறை யதார்த்தங்கிற பேரில் ஒரு மாதிரி அப்போ நல்வழிப்படுத்துங்கிற எண்ணமே சினிமாவுக்கு இல்லையா? சமூகத்தில் இருக்கிறத நாங்கள் அப்படியே காமிப்போன்னு அதை வியாபாரம் பண்ணுறதும் மார்க்கெட் பண்ணுறது தான் ஒரு படைப்பாளியோட நோக்கமாங்கிற அந்த கேள்வி வருதில்ல, விமர்சனம் வருதில்ல. கட்டாயம் வந்து அந்த விமர்சனத்தை எடுத்து தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் மது அருந்துறாங்க, ஸோ வந்து போதைப் பொருள் மற்ற விஷயங்கள் கிடைக்குதுன்னா மதுவை வந்து நம்ம இப்போ அரசுமே எடுத்து நம்ம வந்து நடத்துகிறோம். ஸோ அப்போ நீங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் போயிட்டு இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது எல்லார்ட்டையும் போய் சேருது. கொஞ்சம் நீங்கள் இல்லை, அது விஷுவலாக சினிமாவில் பார்க்கும்போது அது ஹீரோ, இப்போ ஒரு ஹீரோ கையில் இப்படி வச்சுக்கிட்டு பாடுறது. அது வில்லன்கள் செஞ்சாங்க, இதை குடிச்சா கெட்ட வேண்டாம், சிகரெட் குடிச்சா கெட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஹீரோக்கள் அதை ஸ்டைலாகவும் இதை பண்ணாதான்டா ஆம்பளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் காமிக்கிறாங்கல்ல. அது ஒரு தாக்கத்தை அது கட்டாயமாக நிறைய சினிமாக்களால் அது நிறைய பாதிப்பு நடந்திருக்கு. அதை நம்ம அது இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பாக நடந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சிகரெட் குடிக்கிறதாகட்டும் ஸ்டைலாக எடுத்து பண்ணி இதுவாகிருக்காங்கன்னா, ஸோ சினிமாவுடைய தாக்கம் கட்டாயம் அது இருந்திருக்கு. ஆனால் அது மட்டுமே நம்ம குறை சொல்லிகிட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா சமூகம் அழிஞ்சிரும், சமூகம் சீரழிஞ்சிரும். நம்மளுடைய இது கட்டாயம் இருக்கணும், நம்மளுடைய அவேர்னஸ் கட்டாயம் இருக்கணும். இப்போ இந்த மாதிரியான திரைச்சூழலில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பயணங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கான்செப்ட்டுங்கிறது உங்களை மாதிரியான படங்களுக்கான வாய்ப்புகள், அதற்கான களம் எல்லாம் உருவாயிருக்குன்னு தான் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக தோழர். எப்போதும் நான் இது பண்ணுறது வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து பொது மக்களோட சேர்ந்து உரையாடுறதோ, பொதுமக்களோட வந்து கலந்து போகிறது இருக்குல்ல, அது வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. இது தயாரிப்பு நிறுவனத்துக்கும் வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயமா மாறுது. நடிகர்களும் வந்து தாராளமாக இந்த மாதிரியான கதைகளில் நடிக்கிறது. ஸோ இது இப்படி ஒரு விஷயம் நடக்குதும் போது கட்டாயம் அடுத்தடுத்து வர்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இதுக்கு அவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்படியான படங்கள் மட்டுமே ஓடிட்டு இப்படியான படங்கள் தான் ஓடும், இப்படியான படங்கள் தான் ஓடும், கமர்ஷியல்லாம் இப்படி இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு படம் சரியான மொழியோடு சொன்னால் அது மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னா ஏன்னா இந்த படம் பார்க்குறாங்க. அப்போது அந்த நம்பிக்கை வந்து கட்டாயம் நிறைய உதவி இயக்குநர்களுக்கும் நிறைய பேருக்கு வரும். அப்படி வந்து அவங்க ஒன்று போகும்போது அது இன்னும் கொஞ்சம் சூழல் நல்லா இணக்கமான சூழலுக்குள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன் நான் இந்த படங்களில் வர்றதில். வன்முறை படங்கள் வந்து ஒரு படம் பெரிய அளவில் ஜெயிச்சதுன்னா அதே சார்ந்து நிறைய படங்கள் வரும், பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு எண்ணிக்கை தான் அதிகமாகும். ஸோ அதிகமாகும். நமக்கு இப்படியான படங்கள் மக்கள் ஓட வைக்கும்போது கட்டாயம் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் வரும், கட்டாயம் வரும். ஒரு மகேந்திரன், பாலு மகேந்திரா அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு இப்போ உருவாயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? அந்த 75கள் காலத்துல மகேந்திரன் எப்போதும் இருந்திருக்கு, எப்பவுமே அது மாதிரி ட்ரெண்ட் எப்போதும் தமிழ் சினிமாவில் எப்போதும் இருந்திருக்கு. நம்ம வந்து ட்ரெண்டு உருவாக்குறதோ இல்லை அதெல்லாம் வந்து மேஜிக் தான். அது வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் மேஜிக் தான். பட் ஆனால் மக்கள் மனநிலை வந்து நல்ல படங்களை பார்க்க எப்போதும் அவங்க தயாராக இருக்காங்க, அவங்க எப்போதும் தயாராக இருக்காங்க. நம்ம அதை சரியான இதில் கொடுக்குறது தான் நம்ம வேலை. அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா அவங்க பார்க்குறாங்கல்ல, இந்த படம் பார்க்குறாங்க, இந்த படத்தில் எந்த இதுவுமே இல்லை, ஆபாசமாவோ இல்லைன்னா ஒரு குத்து எந்த கமர்ஷியல் எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஏதோ ஒன்று அப்போ நமக்கு என்னென்னா க்ளோஸ் டு ரியல் போகிறோம், அவங்கள கண்ணீர் வர வச்சிட்டோம். நிறைய பேர் சொல்கிறாங்க சார் மார்கேஷ் அழுதுட்டேன் சார்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய அவங்கள அழ வச்சுதுன்றதே எனக்கு ஒரு குற்றம் உணர்ச்சி தான் வச்சிங்களேன். பட் ஆனால் அவங்க அதை சொல்லும்போது நமக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க ரொம்ப நெருக்கமாக பண்ணுறாங்க. சார் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார், இப்படி பார்த்துட்டு இந்த மாதிரி வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார், எனக்கு மனம் நிறைவாக இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு சார், நான் 2 வாட்டி பார்த்துட்டேன் சார், அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டியது, அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். நான் வன்முறையாக படம் எடுக்க மாட்டேன்னா கட்டாயம் என் படத்துக்குள்ளே வன்முறைகள் வரலாம். அந்த வன்முறை யாருக்கான வன்முறையாக தான் நம்ம பார்க்கணும், யாரை இது பண்ணுறது. ஸோ அதுதான் நான் இந்த படத்தில் பார்த்தேன். இந்த படம் இப்படியான ஒரு படம், இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை தான் சிறப்பாக கொடுத்துருக்கோம்.
சிறப்பாக செஞ்சுருக்கோம், அதை மக்கள் கொண்டாடுறாங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த கட்டம் வர்ற இயக்குனர்கள் வந்து வளரும் இயக்குனர்கள், புதிய இயக்குனர்கள் வந்து ஒரு சில நல்ல கதைகளை கொண்டு போய் இப்படி ப்ரொடியூசருக்கும் ஒரு நம்பிக்கை வரும்ல, இந்த மாதிரி இப்போ ஒரு சின்னதாக ஒரு பண்ண வந்திருக்கான் எடுத்து வந்திருக்கான், நல்லா இருந்துப்பா, கதையாக கேட்கறது நல்லா இருந்துப்பா, சரி ஓகே பண்ணலாம், இப்படி ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த நம்பிக்கை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை நம்ம இந்த படத்தில் ஏற்படுத்தியிருக்கோம். நான் நம்புகிறேன் கட்டாயம் அது அந்த மாதிரியான படங்கள் நிறையா வரும். கண்டிப்பாக உங்களை போன்ற இயக்குநர்கள் இருக்கனால அந்த நம்பிக்கை அதிகரிக்கவே செய்யுது. உங்கள் நேரம் ஒதுக்கி பல்வேறு பிரச்சனைகள், சினிமா, அரசியல், சமூகம், ஒன்றுக்கொன்று தொடர்புடைய புள்ளிகள், இதை எப்படி கவனமாக கையாளணும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக, ரொம்ப வெளிப்படையாக நம்ம மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்க. நன்றி. நன்றி.